நீங்க ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். பிரகம்பானம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, எர்ணாகுளம்ல காலேஜ் படிக்கிற ஒரு பையனோட பாட்டி இறந்துடுறாங்க. அந்த பையன் நைட்டா எமர்ஜென்சியா கிளம்பி போறான் வீட்டுக்கு. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ பிரச்சனை போல, அவனுக்கு நம்மளும் போவோம், அவனை சேஃப் கார்டு பண்ணணும்னு சொல்லி இவங்களுமே கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போறப்ப அங்க போன பிறகு தெரியுது ஃப்ரெண்டோட பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு. சரி, ஓகே, நம்மளுமே இங்க இருந்து அந்த இதுல எல்லா எல்லா இதையும் எல்லா சடங்குகளையும் முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அங்க இருக்காங்க. முடிச்சுட்டு அந்த பாட்டியோட உடம்பு நல்லடக்கம் பண்ணிட்டு எல்லாம் திரும்ப காலேஜுக்கு வரப்ப அங்க போன ஒரு பையனோட உடம்புல அந்த பாட்டியோட ஆவி பூந்துருது. இந்த ஆவி இந்த பையனோட உடம்புக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் அவன் பண்ற விஷயங்கள் எல்லாமே பயங்கர அமானுஷமா இருக்கு. நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நார்மலா இருக்கிறத விட அவன் பண்றது எல்லாமே பயங்கர வேற ஒரு இதுல இருக்கு. அவன் லவ் லைஃப் வந்து ஒரு பிரேக்கப் ஜோனுக்கு போகுது. அவன் காலேஜ்ல அவன் எல்லாருமே பயங்கரமா பிளேம் பண்றாங்க, இவன் என்ன அது பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளேம் பண்றாங்க. சொசைட்டி மத்தியிலுமே அவனை எல்லாருமே புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு கேம் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பையனை, அவனுக்கு ஒரு லவ் லைஃப் இருக்கு, ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவனை எல்லாருமே கேம் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிருது. அவன் ஒரு கட்டத்துல இது என்ன, உங்க பாட்டி எதுக்கு என் உடம்புல புகுந்துச்சு, நான் இதை போட்டு எப்படி வெளியே வர போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அந்த பாட்டியோட ஆவி வந்து இந்த உடம்பு விட்டு போச்சு அப்படின்னா இவன் வந்து ஹோமாக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அந்த இதுக்குள்ள. இந்த பாட்டியை உடம்பு விட்டு போச்சா போகலையா, அவனை அந்த ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தலையா, திரும்ப அவன் அந்த பையன் பேக் டு நார்மல் அவன் லைஃபுக்கு திரும்பலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த பிரகம்பானம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படத்துல நிறைய காமெடி பயங்கரமா நம்மளை சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ண வைக்கும். நிறைய இடங்கள் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி வந்து இந்த கே இந்த மாதிரி காமெடி எல்லாம் நல்லா நம்ம என்ஜாய் பண்றதுக்கான இதா இருக்கும், எலமெண்டா இருக்கும். படத்துல ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்பவே இதா இருந்துச்சு. படத்துல வந்து அந்த ஆவி வந்து உடம்புக்குள்ள புகுறது, திரும்ப அந்த உடம்பு விட்டு வெளியே போறது, அது எல்லாம் அது வந்து பெருசா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக்கா அப்படி இப்படிலாம் இல்லாம சின்னதா நாசுக்கா கன்வின்சிங்கா கொடுத்துருந்தாங்க. அதான் கரெக்டா இருந்துச்சு. அதை வந்து ஒரு கன்வின்சிங்கா நம்ம ஓகே கரெக்ட் தானே அப்படிங்கிற ஒரு ஜோன்ல கொடுத்துருந்தாங்க. படம் வந்து ஒரு ப்ராப்பர் மலையாள பிலிம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கு. படம் நிறைய இடங்கள்ல என்டர்டைன் பண்ணிச்சேனைய. நீங்க இந்த படத்தை பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா படம் G5ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. உங்க கேங்ல இருக்கக்கூடிய மலையாள படம் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு ஒருத்தான படம் பார்த்த ஃபீல் தான் பயங்கரமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.